ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு லான்ச்சரை தான் வந்து ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அந்த லான்ச்சர் அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் ஹைடெக் லான்ச்சர் சைஃபை வின்ஸ்டைல் தீம்ஸ். டெவலப்பர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் சாஃப்ட் பில் ஆப்ஸ் இல்லை அப்படின்னா, வாய்க்கு நுழையிற மாதிரி கூப்பிடணும் அப்படின்னா, ஐடபிள்யூ சாஃப்ட் ஐபிஎல் ஆப்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கூப்பிட சரி தோதா இருக்கோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.0 கடைசியாக எப்போ அப்டேட் விட்ருக்காங்க அப்படின்னா மே 1 2021 வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணும்போது வந்து 6 எம்பி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஸ்டோரேஜில் மொத்தமாக எவ்வளோ வந்து ஆக்குபை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 30 எம்பி தான், அதுக்கு மேலே போகவே போகாது. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த லான்ச்சரோட டிஃபால்ட் தீமில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நான் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ணோடனே மெனு வந்துருச்சு. அதாவது நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே இருக்குது. இதில் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரீட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இது லிஸ்ட் பட்டன் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இது ரெஃப்ரெஷ், வேறு எதுவுமே கிடையாது. கீழே வந்து ஆட் வருது பார்த்தீங்களா, இது வந்து நான் இன்டர்நெட்டை ஆன் பண்ணியிருக்கனால தான் வந்து இந்த ஆட் வருது. ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆட் வந்து வரவே வராது. இல்லை எனக்கு வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணாலும் எனக்கு இந்த ஆட்லாம் வர வேணாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராக்கடு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெர்ஷன்லேயும். இல்லை அப்படின்னா ரூ. 600 தான் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ரூ. 600 கொடுத்துட்டு ப்ரோ வெர்ஷனை வாங்கிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்ப்பா. இந்த ஆட் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பே ஆகாது. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கீழே எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதனால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. உங்களுக்கு இந்த லான்ச்சர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடை வந்து சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், ஃப்ரீ யூஸராக இருந்தால். வேறு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஸ்டைலே நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்பேப்பரு. அதுக்கப்புறம் இட்ஸ் சாட்டர்டே அக்டோபர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெதர் டே, டெம்பரேச்சரு, நான் இருக்க ஊர் வந்து நம்மளாக கொடுத்துக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக வந்து அக்யூரசிக்காக நான் வந்து தேனின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து எப்படின்னா மதுரைன்னு வந்து எடுத்துருந்துச்சு, அதனால தான். இப்போ வந்து பார்ப்போம். இது வந்து பேட்ரி. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. இதெல்லாம் ஃபோனுக்குள்ளே இருக்குது. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தீம் இருக்குது. வால்பேப்பர் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இஷ்டப்படி எது வேணால் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபோனில் இருந்து கூட வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 எம்பிக்குள்ளே அடங்கிடும். இந்த வால்பேப்பர் தீம் எல்லாமே வந்து 30 எம்பிக்குள்ளே அடங்கிடும். வேறு ஐகான் பேக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஐகான் பேக் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐகான் பேக்குன்னு ஒரு ஆப்ஷன். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஐகான் பேக் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி செலக்ட் பண்ணி அதையும் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இந்த ஃபீச்சர் இருக்குது. நமக்கு டிஃபால்ட்டே போதும். ஏன்னா நம்ம ரிவ்யூக்காக தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் டைப் இருக்குது, ஒரு 8 டைப் இருக்குதா, நம்ம எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த இது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு சைஸு லார்ஜ், மீடியம், ஸ்மால், நமக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபாண்டு டைப் வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பேஜ் அனிமேஷன் அதை சேவ் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு செட்டிங்க்கும் வெளியே வருதுப்பா. டைம் ஃபார்மேட் இது நம்ம ஃபோன்லேயே இருக்கிறது தான். பார்த்துக்கிட்டிங்களா. வேறு ரிட்டன் ஆப்ஸ், இதில் வந்து ஆப் வந்து நம்மளே வந்து பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த எனேபிள் பாஸ்வேர்ட் மேலே இருக்க கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 3 டாட் இருக்க கிளிக் பண்ணிட்டா பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். அதுக்கும் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்தாகணும். லாக் பண்ணதெல்லாம் உங்கள் இஷ்டங்க. வெதர், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, சேஞ்ச் சிட்டி, இதில் வந்து நம்மளே சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். என் ஊர் தேனினால நான் தேனின்னு கொடுக்குறேன் அக்யூரேசிக்காக. எஸ், இதுவே வந்து கொடுத்துருச்சா, அவ்வளோதான். டெம்பரேச்சர் யூனிட் வந்து சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் இது பண்ணிட்டேன். டெம்பரேச்சர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸில் வேணுமா ஃபாரன்ஹீட்டில் வேணுமா அதையும் வந்து நம்மளே கொடுத்துக்கலாம். வேறு ரேட்டஸ் அவ்வளோதான். இந்த ரிமூவ் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சொன்னேன். 600 கொடுத்துட்டு அந்த ஆட்டை வந்து சுத்தமாக நீக்கி விட்டுடலாம். வேறு என்ன இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸேவும் எனக்கு மைண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி பேசுகிறேன். ஸோ கொஞ்சம் சகிச்சுக்கங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லாம் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் வேணும் அப்படின்னா தமிழையும் ஸ்பெஷலாக இருக்குது, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, தீமு. இந்த தீமில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். எல்லா தீமுமே உங்களுக்கு இதில் இருக்க எல்லா தீமுமே ஃப்ரீ தான். கீழே இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையாவே இருக்குது.
இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்க தீமு. இந்த தீமு. இது எல்லாமே வந்து லாக்கு சிம்பிள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரே ஒரு ஆட் மட்டும் பார்த்துட்டா போதும். அந்த லாக் சிம்பிள் போயிடும். தீம் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பெர்மனெண்ட்டா அந்த தீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு தீமை வந்து செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். டெக்கி 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 வேணாம், இது வேணாம். கொஞ்சம் மிஷிலடியஸ். ஏய், இந்த இதை போடுவோம். ஸோ ஆட் வருது. நான் வந்து ஆட் வர்ற அந்த டூரேஷன் மட்டும் வீடியோவில் கட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு ஓவராக ஜிஎஸ் கேமிங் ப்ரௌசரோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துச்சு. இப்போ வந்து அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்குது. தீம் வந்து அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்ளை கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீம் அப்ளை ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு வந்து இப்போ பெர்மனெண்ட்டாக வந்துட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. வேறு இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிரியேட் ஃபோல்டர்னு கேட்குது. ஆனால் அதுக்கு நேம் தான் கொடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரில. நான் வந்து செக் பண்ணி பார்க்கல. ஓகே, நேம் வந்து நம்ம ரீநேம்லாம் பண்ண முடியுதுங்க. ஸோ ரீநேமும் பண்ணிக்க முடியுது. அப்ளிகேஷன் ஏதாச்சும் வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் இதையும் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம். முடிஞ்சுதா? இப்போ வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் அந்த பேடிஎம் மட்டும் வெளியே வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம தீம் வந்து அன்லாக் பண்ணுறோம் இல்லையா, ஆட் பார்த்துட்டு அது வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு தீமுக்கு ஒரே ஒரு தடவை ஆட் பார்த்தா போதும். அது வந்து பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆடை வந்துட்டு இங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா அது அன்லாக் ஆயிரும். அன்லாக் ஆனோடனே வந்துட்டு இந்த மேலே மை தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஐக்கானு இங்கே வந்து சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக எப்போயுமே வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்த அப்ளிகேஷனில் ஒர்த்து அப்படின்னு கேட்டால் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லான்ச்சர் அப்படின்ற ஒன்று நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கம்மி சைஸ் தான். ஆனால் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணால் அந்த லான்ச்சரில் வந்து ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இதில் வந்து ஆட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க வந்து நிறைய தீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, வால்பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் அவங்களும் மணியெல்லாம் ஏர்ன் பண்ணால் தானே நமக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஆட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற லான்ச்சர் மாதிரி கசன்லாம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. இன்றைக்கி எனக்கே வந்து நான் பேசுனது சரியாக பிடிக்கல இந்த வீடியோவில். ஸோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு மட்டும் பொறுத்துங்க. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு வர்றேன். ஓகே, டாடா, பை பாய்.